அம்மா. வாப்பா சிவா. என்னம்மா திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? சிவா, வினோதினிய காணும்பா. என்னம்மா சொல்றீங்க? வினோதினிய காணுமா? இல்லையம்மா, நான் கிளம்பும் போது அவங்க மொட்டை மாடியில தனியா நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்குங்க இங்க நிக்கிறீங்க? நீங்க உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தானே நான் போனேன். அவங்க ரூமுக்கு போலியா? தெரியலையே. கற்பகம் அவ ரூம்குள்ள போய் பாத்துருக்கா. ஆனா அவங்க இல்ல. அவ எழுதின லெட்டர் தான் இருந்துச்சு. லெட்டரா? என்ன லெட்டர்? கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் போறேன்னு எழுதியிருக்காப்பா. இல்ல இல்ல, நிச்சயமா அவங்க அப்படி போயிருக்க மாட்டாங்க. போறதுன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. சார், என்ன சார் நீங்க அவங்கள பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்க வேண்டாமா? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்திருக்கீங்களே. என்ன நடக்குதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். சார், இப்படி தொலைச்சிட்டு தேடுறதுக்கு முன்னாடியே பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கலாம்ல சார். உங்களை நம்பி இங்க வந்தவங்க காணாம போறதுக்கு நீங்களும் தானே சார் பொறுப்பாக முடியும். ஏன்பா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேறையா? என் பேர் நீ எதுக்கு திட்டுற? அவ பொறுப்பே இல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? அப்படி கேளுங்க முதல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல இந்த ஆள் யாரு? இப்படி தெரியாத ஆளுங்களை வீட்டுக்குள்ள விட்டு விட்டுதான் பிரச்சனை இவ்ளோ தூரத்துக்கு வந்து நிக்குது. ஏற்கனவே ஒரு தடவை மண்டபத்துல அசிங்கப்பட்டது பத்தாதா? திரும்ப அசிங்கப்படுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கல்ல? கனகா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. ஆமா, பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் தான். போனாலே ஓடி போனாலே வினோதினி அவளும் தான். இதுல என்ன வேற பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏங்க, வீட்டு பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல வினோதினி எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பத்திரமா காப்பாத்த பாப்போம். நான் கேக்குறேன், நீங்க யாருங்க முதல்ல இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு? நிக்கிறாரே பாருங்க, கட்டிக்க போறவரே அமைதியா நின்னுட்டு தான் இருக்காரு. யாரும் வினோதினிய பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவங்க வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. இங்க பாருங்க சிவா, பொறுப்பு உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. என் வினோதினியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். வேலு, நீங்க எதுக்கும் மண்டபம் முழுக்க திரும்ப தேடி பாருங்க. நான் பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்குறேன். சரி சார். அம்மா, நீங்க பயப்படாதீங்க. நம்ம வினோதினிக்கு ஒண்ணும் ஆகாது. நிச்சயம் நல்லபடியா திரும்பி வருவாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்மள கைவிட்டுற மாட்டாரு. அவரே நமக்கு துணையாதான் இருப்பாரு. வேலா 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 பாயும் வீர வேலா வந்தாய் ஞான வேலா கொள்ளைனை கொண்ட வீர வேலா கோபத்தில் நின்றிட்ட பாலா ஆதிமூலா எங்களின் பிணி கேளையா. முருகா, என்னைக்காவது உன்னை தேடி வந்து உன்னை தொந்தரவு பண்ணிருக்கனா? எனக்கு அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட கேட்டிருப்பனா சொல்லு. ஆனா இப்பெல்லாம் என்னை ஏன் அடிக்கடி வர வைக்கிற, ஏன் அழ வைக்கிற? நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாம சொல்றியா? விடிச்சா கல்யாணம், நான் தொலைச்ச வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்க போகுது.
இந்நேரம் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன் முன்னாடி வந்து புலம்புற மாதிரி வச்சுட்டேன். இதான் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் முருகா? நானும் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். அது தப்பா? அதுவும் எனக்கு சரியா அமையாம என் வாழ்க்கையை தொலைக்க வச்சு அதுல கிடைச்ச ஒரு பொக்கிஷமா எனக்கு என் திவ்யா கிடைச்சா. அவ சந்தோஷம் தான் என் சந்தோஷம், அவ மூச்சுதான் என் மூச்சுன்னு அவ மட்டுமே உலகமா நினைச்சு வாழவ ஆரம்பிச்ச. அவளுக்காக மட்டும்தான் ஒரு வைராக்கியமான வாழ்க்கைய நான் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் எங்க வாழ்க்கையில வினோதினி வந்தாங்க. என்னை தாண்டி திவ்யாவுக்கு வினோதினிய ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா மாதிரியே எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் என் திவ்யாவும் இழந்த ஒரு உறவையும் ஒரு பாசத்தையும் ஒருத்தங்களால திருப்பி தர முடியும்னா அது வினோதினியால மட்டும்தான் முடியும். அவங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் மூன்றாம் பிறையா இருக்கிற எங்க வாழ்க்கை முழு நிலவா ஆகும். அது இல்லாம கைகொடி வரப்போற இன்னும் கொஞ்ச நேரத்துல எதுக்கு இப்படி ஒரு இடி இறக்குற? என்ன நம்பி வந்த அவங்களுக்கு என்னால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணம் பிடிக்காம அவங்கள எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. நான் பயந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா மதி கௌதம்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்தா எனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுகிட்டு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான தெளிவான பதிலை யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களை எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அதான் நீ ஏதோ எனக்கு நல்ல பதில் சொல்லுவேன்னு உன் முன்னாடி வந்து நிக்கிற. உனக்கு சக்தி இருக்குன்னு தான் எல்லாரும் உன்னை தேடி வராங்க.